ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆவடி டு திருநெல்வேலி ட்ராவல் vlog. இந்த ட்ராவல் பார்த்திங்கன்னா நான் மார்ச் மாதம் ட்ராவல் பண்ணது. ஆவடியிலேருந்து இப்போது 2 திருநெல்வேலி எஸ்சிடிசி சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சர்வீஸ் வந்து 6:45, அது வந்து நான் ஏசி சீட்டு ஸ்லீப்பர். இன்னொன்று வந்து 7:30. முதல்ல ஒரு சர்வீஸ் தான் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க திருநெல்வேலிக்கு. இப்போது ஒரு சர்வீஸாக இருக்கும்போது முதல்ல யூடியா மட்டும் இருந்துச்சு. இப்போது இன்னொரு சர்வீசஸை நான் ஆட் பண்ணி நான் ஏசி சீட்டு ஸ்லீப்பராக போட்டு அதை 6:45 போட்டு 7:30க்கு யூடி சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. நான் இப்போ நம்ம 7:30 யூடி சர்வீஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறேன். ஆவடி பஸ் ஸ்டாண்டு கரெக்டாக 7:10 உள்ளே வந்தேன். உள்ளே வந்தோன்னே நம்ம பஸ்ஸை பார்த்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. 7:15க்கே அன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணது வந்து மார்ச் மாதம் ஒரு ஃப்ரைடே. ஒரு விண்டோ சீட்டை போட்டுட்டு நானும் வண்டியில் போர்ட் ஆக்கிட்டேன். கரெக்டாக வண்டி வந்து ஆவடியிலேருந்து ஆவடி அம்பத்தூர்லேருந்து ஒரு 20-22 பேர்கிட்ட வண்டி புக் பண்ணியிருந்தாங்க. பஸ்ஸும் ஃபுல்லாகிடுச்சு. காலையில் 8:30க்கெலாம் நான் திருநெல்வேலி ரீச் ஆகிட்டு வந்தேன் நினச்சிட்டு இருந்தேன். இன்டீரியர்லாம் பக்காவாக ரெக்ஸினை இப்போ புதுசாக மாற்றி நல்லா தான் போட்டு வச்சுருந்தாங்க. வண்டியும் கொஞ்சம் நீட்டாக தான் இருந்துச்சு. அதில் எதுவும் இல்லை. கரெக்டாக பஸ்ஸு வந்து ஒரு 7:30க்கே வண்டியை ஷார்ப்பாக டிரைவர் ஏறிட்டார். 7:35க்கு பஸ் ஸ்டாண்டை விட்டு வண்டி கிளம்பிடுச்சு. இந்த ஆவடி வந்து சர்வீஸை பற்றி சொல்லணுன்னா, ஆக்சுவலாக 2021 மாதாவரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே நிறைய சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுன்ற ரீசன்னால் மாதாவரம் டு திருநெல்வேலின்னு ஆரம்பித்த சர்வீஸ் இது. வியா பாடி, அப்புறம் அம்பத்தூர், ஆவடி, பூந்தமல்லி, அதுக்கப்புறம் ஸ்ரீபெரும்புத்தூர் வழியாக அந்த காஞ்சிபுரம் என்ட்ரி போட்டு அந்த மாதிரி ஆரம்பித்தாங்க ஃபஸ்ட்டு. திண்டிவனம் உள்ளே போய் காஞ்சிபுரம் என்ட்ரி போட்டு அதுக்கப்புறமா திண்டிவனம் வழியில் ஜாயின் ஆகி விழுப்புரம், திருச்சி வழியில் போகிற மாதிரி சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணாங்க. லேட்டர் அது என்ன ஆச்சுதுன்னா, ஆவடிக்கு தனியாக செப்பரேட்டாக சர்வீஸ் ஆரம்பித்தோடனே காஞ்சிபுரம் வந்து திருத்தணின்னு ஒரு செப்பரேட்டாக சர்வீஸ் போட்டாங்க. ஃபஸ்ட்டு திருநெல்வேலி திருத்தணின்ட்டு. அப்புறம் அந்த வண்டியும் கொஞ்சம் ஓடிட்டு இருந்துச்சு. திருநெல்வேலி திருத்தணி போட்டு திருவள்ளூருக்கும் சர்வீஸ் ஆரம்பித்தாங்க. அதுவும் வியா காஞ்சிபுரம் தான் போட்டாங்க. காஞ்சிபுரம் திண்டிவனம் வழியாக, வந்தவாசி திண்டிவனம் வழியாக போட்டாங்க. சரி, அந்த சைடு இப்போ 2 அடிக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணிட்டாங்க, ரீசெண்டாக திருத்தணி வண்டியை வந்து திருச்செந்தூருக்கு மாற்றிட்டாங்க. மதுரையிலேருந்து டைவர்ட் ஆகி திருச்செந்தூருக்கு போகிற மாதிரி. ஏன்னா அந்த லைனில் தூத்துக்குடி டச்சிங் பஸ் சர்வீஸ் இல்லாதனால அது ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிவிட்டு இப்போது வண்டியை திருத்தணி டு திருச்செந்தூர் ஆக்கிட்டாங்க. ஆக்சுவலாக இது ஒரே ஒரு சர்வீஸை சூப்பராக பிளான் பண்ணி மொத்தம் 3 சர்வீஸாக வந்து மாற்றிட்டாங்க. இப்போது திருவள்ளூர் மட்டும் வீக்கெண்ட்ஸில் மட்டும் இப்போ ஓடிட்டுருக்கு. வண்டி ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக போட்டு ஆரம்பித்தாங்க. ட்ராவலிங் டைம் ஓவராக இருக்கிறதுனால திருநெல்வேலி திருத்தணி சர்வீஸை வந்து திருநெல்வேலி டு திருவள்ளூர் சர்வீஸை வந்து கொஞ்சம் நிறைய பேர் சூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. அந்த சர்வீஸை பற்றியும் பேசுவோம். கரெக்டாக நம்மளுக்கு வந்து திருமலை வாயில் வழியாக வந்து அம்பத்தூர் ஓட்டிக்கு வந்துடுச்சு. 7:50க்கு வண்டி பஸ்ஸு ஷார்ப்பாக அம்பத்தூர் ஓட்டிக்கு வந்துட்டாங்க. வண்டிக்குள்ளே நல்ல வீக்கெண்ட் ஆனால் இந்த வண்டிக்கு நல்ல வரவேற்பு தான் போல இருக்குது. இப்போதைக்கு வந்து எஸ்சிடிசி சர்வீஸ் வந்து ஆவடியிலேருந்து வந்து 5:30க்கு ஃபஸ்ட்டு சர்வீஸ் வந்து செங்கோட்டை சர்வீஸு, அது வியா ராஜபாளையம். செகண்ட் சர்வீஸ் வந்து 6 மணிக்கு தூத்துக்குடி. தேர்ட் சர்வீஸ் வந்து 6:45 நான் ஏசி சீட்டு ஸ்லீப்பரு. 7:30க்கு இந்த சர்வீஸு. மொத்தம் செங்கோட்டைக்கும் நான் ஏசி சீட்டு ஸ்லீப்பர் தான் ஓடுது. தூத்துக்குடிக்கும் நான் ஏசி சீட்டு ஸ்லீப்பர் தான் ஓடுது. அம்பத்தூர் ஓட்டிக்கு ஷார்ப்பாக 7:50க்கு வந்துட்டாங்க. வந்துட்டு இங்கேயும் ஒரு 2 மினிட்ஸில் கிளம்புற மாதிரி தான் இருந்துச்சு வண்டி. பேசஞ்சர்ஸ் வரதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் லேட் ஆகிடுச்சு. சரி, இன்னும் வெயிட் பண்ணி அவங்களையும் கஷ்டப்படுத்தாமல் வண்டி வெயிட் பண்ணிட்டு போனாங்க. 2016 திருநெல்வேலி டிப்போ வந்து சென்னைக்குள்ளே சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுறதுல வந்துட்டு ரொம்ப மும்முரமாக தான் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு அவங்க 143ன்னு ஒரு சர்வீஸ் ஓடிட்டு இருந்துச்சு. விழுப்புரத்துக்கு ஓடிட்டு இருந்த வண்டியை எக்ஸ்டெண்ட் பண்ணி திருவான்மியூருக்கு ஆப்ரேட் பண்ணாங்க. அதுதான் மொதல் சர்வீஸ் வந்து திருநெல்வேலி இப்போ ஊருக்குள்ளே வந்து ஆப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக ப்ராட்வேக்கு ஒரு சர்வீஸ் போட்டாங்க. ப்ராட்வேக்கு ஒரு சர்வீஸ் போட்ட உடனே ஆவடிக்கும் இந்த யூடி சர்வீஸ் போட்டாங்க. அதுக்கப்புறம் திருவான்மியூருக்கு ஒரு ஏசியையும் ஆட் பண்ணாங்க. இப்போது BS6 வந்து ஒரு லோவர் பர்த்தும் ஓடுது. இப்போ கூட சேர்ந்து திருநெல்வேலி 2 டிப்போவில் இன்னொரு ஏசி டிப்போவும் ஓடுது. மொத்தம் திருவான்மியூருக்கே வந்து திருநெல்வேலியிலேருந்து இப்போ 4 எஸ்சிடிசி ஆப்ரேட் ஆகுது. கரெக்டாக டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் வந்தாச்சு வண்டி. அம்பத்தூர் எஸ்டேட் கனெக்ட் பண்ணி அப்படியே நம்ம பைபாஸ் பிடிச்சி வண்டி போரூர் டோல்கேட் போய்டும். போரூர் டோல்கேட் போயிட்டு அங்கேருந்து நம்ம டைரெக்டாக கீழம்பக்கம் போகணும்னு நினைப்போம். பட் ஆனால் வண்டிக்கு தாம்பரம் பிக்கிங் பாயிண்ட் இருக்குது. அங்கெல்லாம் வண்டி போயிட்டு தான் போகும்.
இந்த மாதிரி திருநெல்வேலி டிப்போ வந்து இன்னோவேட்டிவாக சர்வீஸ் வந்து கொண்டு வந்துகிட்டே தான் இருக்காங்க. ஒன்று வந்து இந்த ப்ராட்வே, அதுக்கப்புறம் திருவான்மியூர், அப்புறம் ஃபைனலாக வந்து திருவள்ளூர் சர்வீஸ் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. கண்டிப்பாக திருவள்ளூர் சர்வீஸ்லாம் வந்து சவுத்துக்கு ஒரு எஸ்சிடிசி அந்த பக்கம் வந்துலாம் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அந்த பஸ்லேயே நான் ட்ராவல் பண்ணி ரிவ்யூ போட்டிருக்கேன். கரெக்டாக 8:10 அப்போது வண்டி அம்பத்தூர் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சிட்ட வந்துருச்சு. இப்போவும் அந்த சர்வீஸ் ஓடுது, பட் ஆனால் வீக்கெண்டில் தான் ஓடுது. இந்த மாதிரி திருநெல்வேலி ஏசிடிசி வந்து நிறைய புதுமையான விஷயங்களை நல்லா சென்னைக்குள்ளே உள்ள இன்டீரியர் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற விஷயத்தில் வந்து திருநெல்வேலி ஏசிடிசி வந்து நல்லா வேலை பார்த்துது. ஆம்பிட்லேயும் ஒருத்தவங்க போர்டிங் போட்டிருந்தாங்க. அப்புறம் ஒருத்தர் கூட திருநெல்வேலி போகுமான்னு கேட்டு ஏறிக்கிட்டாப்புல. இந்த வண்டி தான் நைட்டு 7:30 கிளம்பி ஒருத்தங்க இப்போ 7:30 வந்து ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து திருச்சி தாண்டி மதுரை கைக்கெல்லாம் போகிறதுக்கு இந்த வண்டி எஸ்சிடிசி இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அப்படியே வண்டி வந்து நெக்ஸ்ட் ஒரு 5 to 7 minutes வண்டி வந்து இங்கே பைபாஸில் ஏறிடுச்சு. வண்டி சிட்டிக்குள்ளே நல்லா ஒரு 70+ அந்த மாதிரி போயிட்டே தான் இருந்தது. வண்டி நல்லா நீட்டு. முன்னாடி வந்து பழைய ஏசியை ரீஃபர்பிஷ் பண்ணி யூடியாக ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அதில் எனக்கு ஒரு பயங்கரமான சம்பவம் வந்து 2022 கிறிஸ்மஸ் அப்போ ஊருக்கு போகும்போது நிகழ்ச்சி. ஆக்சுவலாக நான் நாகர்கோவில் போயிட்டுருந்தேன். அந்த ஜேர்னியை நான் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன், ஆனால் நான் போஸ்ட் பண்ணவே இல்லை. வரலாறு காணாத ஜேர்னி அது. ஏன்னா 7:30 மணிக்கு கிளம்பி திருச்சி இங்கே அப்போ கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லாம் ஓப்பன் பண்ணல. வண்டி செம்ம டிராஃபிக் வேறு. அங்கே இங்கேன்ட்டு காலையில் திருச்சிக்கே 6 மணிக்கு தான் போச்சு. மதுரை திருநெல்வேலி ஸ்ட்ரெச்சை வந்து 4.5 மணி நேரம் ஓட்டினாங்க. அப்பேற்பட்ட ஸ்பீடில் போச்சு வண்டி. 3 மணி நேரத்தில் போக வேண்டியது 4.5 மணி நேரம் ஓட்டினாங்க. திருநெல்வேலி ரீச் ஆகிறதுக்கு 18 hours ஆச்சு. அப்படி ஒரு ரெக்கார்ட் ஜேர்னி அது. கரெக்டாக 8:23 பக்கம் வண்டி வந்து போரூர் டோல்கேட் கிராஸ் பண்ணிச்சு. போரூர் டோல்கேட்லேயும் செம்ம ரஷ்ஷு. அன்றைக்கி அது ஒரு வீக்கெண்ட் க்ரௌட் வேறு. எல்லோரையும் பிக்கப் பண்ணிவிட்டு போகிறதுல ஆமையும் செம்ம பிஸியாக இருந்தாங்க. நானும் வண்டி ஆக்சுவலாக ஃபுல்லாக தான் இருக்குன்னு நினச்சேன். பட் ஆனால் வண்டி போக போக 2 ட்விஸ்ட் அடித்தாங்க. அது ஜேர்னியில் சொல்கிறேன். அந்த 18 மணி நேரம் ஜேர்னி தான் எஸ்சிடிசிலே வந்து என்னை செம்மையாக செய்ய வச்ச ஜேர்னி. அதுக்கு முன்னாடி வந்து நான் 2012 13 ஒரு வாட்டி கன்னியாகுமரி எஸ்சிடிசியில் நாகர்கோவில் டு சென்னை வர்றது 15.5 மணி நேரம் ஓட்டினாங்க. 16 மணி நேரம் ஓட்டினாங்க. அந்த ரெக்கார்டை யாராலையும் முறியடிக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் இந்த வாட்டி இந்த எஸ்சிடிசி அதில் பண்ணிடுச்சு. வண்டி கரெக்டாக நான் வந்து இளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நிறைய பேர் அந்த டைமில் சொன்னாங்க தாம்பரம் போர்டிங் பாயிண்ட்லாம் பஸ்ஸுக்கு எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்து வண்டி தாம்பரம் என்ட்ரி வேறு போட்டுடுச்சு. தாம்பரம்லேயும் இன்னும் பிக்கப் பாயிண்ட் வச்சுருந்தாங்க. வீக்கெண்ட்லேயாவது வண்டி தாம்பரம் பிக்கப் பாயிண்ட்டை கொஞ்சம் எடுத்து விடலாம். கரெக்டாக 8:50 தாம்பரம்குள்ளே வந்துச்சு பஸ். வந்து நான் நினச்சேன் இதெல்லாம் தாண்டி நம்மளுக்கு கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வேறு என்ட்ரி கண்டிப்பாக இருக்கும். கரெக்டாக 10 o'clock தான் வண்டி வந்து கீழம்பாக்கமே க்ராஸ் பண்ணி கிளம்பி. யூஸ்வலாக இப்போ வந்து எஸ்சிடிசி ஃபுல்லாச்சுன்னா 11 மணி நேரத்தில் போவாங்க. காலையில் நம்மளை 9 மணிக்கு தான் கொண்டு விடுவாங்கன்ற ஒரு மைண்ட் செட்லேயே நான் இருந்தேன். 9 மணி to 9:30 to 10 மணிக்கு தான் வண்டி போகுன்ற மைண்ட் செட்லேயே இருந்தேன். கரெக்டாக வண்டியும் அதுக்கேற்ற மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி சர்வீஸை வந்து இங்கே ஊருக்குள்ளேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப நல்ல விஷயந்தான். பட் ஆனால் அவங்க அந்த பிக்கப் பாயிண்ட்டு டைம் எல்லாம் கொஞ்சம் மைண்ட் பண்ணி இந்த பஸ்ஸஸை வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக ஆப்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு 2016 2018 ஒரு 2 வருஷம் எஸ்சிடிசி வந்து திருநெல்வேலி டிப்போ வந்து ரொம்ப சூப்பராக செயல்பட்டு இருந்துச்சு. மேக்ஸிமம் எல்லா சர்வீஸஸையும் வந்து ப்ரீமியம் சர்வீஸாகவே ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா 9 to 6 ஒரு சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணாங்க. அது வந்து திருநெல்வேலிக்கு கரெக்டாக ஒரு 9.30 10.30 ஹவர்ஸ்க்குள்ளே மொத்த டைமிங்கே முடிச்சிடும். கரெக்டாக தாம்பரம் பிக்கப் பாயிண்ட்டுக்கு 8:50 வந்துச்சு, 55 வந்துச்சு. 5 minutes வெயிட் பண்ணி எல்லா பிக்கப் பாயிண்ட்டையும் ஏற்றிட்டு கிளம்பிட்டாங்க. அந்த ரெட் கலர் எஸ்சிடிசி தான் திருவான்மியூர் எஸ்சிடிசி. அந்த பஸ்ஸும் ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் எங்கெங்கே போகிறோமோ அந்த டைமில் தான் எங்கள் கூடயே வந்துச்சு. அதே மாதிரி நான் ரீச் ஆகிற டைமில் தான் அந்த வண்டி ரீச் ஆகிட்டு இருந்துச்சு. கரெக்டாக இங்கேருந்து ஒரு 8:55 கிளம்பிட்டாங்க. இப்போ பெருங்குளத்தூரில் அந்த அளவுக்கு பைபாஸில் வந்து கூட்டம்லாம் இல்லை. அதனால் வண்டி கொஞ்சம் ஈஸியாகவே போயிட்டு இருந்துச்சு. வண்டி வந்து கீழம்பாக்கம்லையும் இன்னொரு ட்விஸ்ட்டு காத்துட்டு இருந்துச்சு. நான் போர்டிங் தான் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் அங்கே போய்
வேறு ஒரு விஷயம் நடந்தது, அது உள்ளே போகும்போது சொல்கிறேன். கரெக்டாக 9:15க்கு பஸ் வந்து கிளம்பாக்கம் வந்துடுச்சு. 7:30க்கு வந்து பஸ் அங்கே எடுத்து 1.45 ஹவர்ஸில் பஸ் வந்து எல்லா பிக்கப்பையும் முடிச்சுட்டு கிளம்பாக்கம் வந்துட்டாங்க. இங்கே வந்துட்டு டக்குன்னு கிளம்பிடுவாங்கன்னு தான் நினச்சேன். இப்போ கிளம்பாக்கமே வந்து பார்க்கிங் ஸ்பேஸே வந்து பயங்கரமாக டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா சில நேரம் ஊர்லேருந்து வந்த சவுத்துலேருந்து வர ஸ்பெஷல்ஸு, அப்புறம் எல்லா ஊர்லேயும் ஸ்பெஷல் பஸ் போனோன்னாலே இந்த பார்க்கிங் ஏடை தான் அவங்க பஸ் ஸ்டாண்ட் மாதிரியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் நல்லது தான். முன்னாடி வந்து இந்த எஸ்சிடிசி வந்து நிறைய பர்ச்சேஸ் சர்வீஸு இப்போ மாற்றிட்டாங்க. அப்போது அந்த ஈவி வந்து உள்ளே வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. இப்போ எம்டிசி அதை லான்ச் பண்ணிட்டாங்க. நான் பஸ் வந்து கரெக்டாக என்ன ஆச்சுதுன்னா, வண்டி உள்ளே வந்தோடனே பிக்கப்பில் போட்டான், லைனில் போட்டாங்க க்யூவில். என்னென்னா வண்டி வந்து பெட்ரோல் போடுறதுக்கு வந்து டீசல் ஃபில் பண்ணுறதுக்கு வந்து நிப்பாட்டிட்டாங்க. இது வந்து இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் வண்டி வந்து எஸ்சிடிசி அங்கேருந்து எடுக்கும்போது ஆவடி டிப்போலேயே வந்து ஏதாவது அவங்களுக்கு டீசல் மேனேஜ் பண்ணி ஃபில் பண்ண கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இதுவே 10 to 15 மினிட்ஸ் வந்து வண்டி லைனில் நின்று போட்டுச்சு. இங்கேருந்து கிளம்புற பஸ்ஸஸும் வந்து இங்கே தான் ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து லைன்லேருந்து வந்து நம்மளுக்கு ஃபில் பண்ணுறது வந்து நல்லா இல்லை. இதை கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். திருவான்மியூர் எஸ்சிடிசியும் ஃபில் பண்ணிகிட்ருக்குது வண்டி. அந்த வண்டியும் கரெக்டாக ஒரு 9:20 அந்த மாதிரி போச்சுது. நம்மளுக்கு வந்து ஃபில் பண்ணி முடிக்கும்போது பஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 9:30 பக்கம் ஆகிடுச்சு. சென்னை சென்ட்ரல் டிப்போட்டு ஃபுல்லாக இப்போ இங்கேருந்து தான் வண்டி அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க. முன்னாடி சென்ட்ரல்லேருந்து வந்துட்டு இருந்துச்சு. இந்த பஸ்ஸஸில் சவுத் போகிற எஸ்சிடிசிலேருந்து வந்து இந்த பஸ்ஸில் ஏறினோன்னா நம்ம முன்னாடி சென்ட்ரல் வரைக்கும் போகலாம். இப்போல்லாம் இவங்க கீழே பக்கத்துலேயே இறக்கி விட்றாங்க. இந்த எஸ்சிடிசிக்கிட்டேருந்து வந்த பச்சை கலர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்த டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் எல்லாம் கும்பகோணம் கார்பரேஷன் மேக்ஸிமம் எல்லோ கலர் பெயிண்ட்டு போட்டு வண்டியை செம்மையாக மெயின்டைன் பண்ணுறாங்க. விழுப்புரமும் அதே மாதிரி தான். திருச்சி ரூட்லேயும் ஷார்ட் டிஸ்டன்ஸ்லேயும் போட்டு நல்லா இது பண்ணிகிட்ருக்காங்க. வண்டி கரெக்டாக 9:30க்கு கிளம்பாக்கம்லேருந்து எக்ஸிட் ஆகிடுச்சு. நான் நினச்சேன் வண்டி ஸ்ட்ரைட்டாக மதுரைக்கு தான் போகுதுன்ட்டு. அங்கே தான் அடித்தாங்க ட்விஸ்ட்டு. உள்ளே வந்து கரெக்டாக பைபாஸ் வந்து வழக்கமாக மேக்ஸிமம் 80 வரைக்கும் போனாங்க. ஆனால் மோஸ்ட்டாக 70 to 75 தான் வண்டி மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நல்லா தான் ஓட்டிகிட்டு இருந்தாப்புல டிரைவரும். திருநெல்வேலி எஸ்சிடிசி டிப்போட அந்த நோக்கம் வந்து சென்னையோட எல்லா பாயிண்ட்லேருந்தையும் கனெக்ட் பண்ணுன்றது வந்து இப்போவே 4 சர்வீஸ் வந்து ஊருக்குள்ளேருந்து எல்லாம் வந்துட்டுருக்கு. மேக்ஸிமம் இனி அந்த சர்வீஸஸ் மட்டும் கொஞ்சம் ப்ரீமியமாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா வண்டி வந்து ரொம்பவே நம்மளுக்கு நல்லாயிருக்கும். கரெக்டாக பரனூர் டோல்கேட் வரும்போது கிளம்பாக்கம் கிராஸ் பண்ணும்போது டைம் வந்து எங்களுக்கு 10:25 கிட்ட ஆகிடுச்சு. பரனூர் டோல்கேட்டுக்கு வரும்போது 9:45 ஆகிடுச்சு. பரனூர் டோல்கேட் வரும்போது கரெக்டாக டைம் வந்து 10:25. இங்கேருந்து நான் விக்ரவாண்டியில் தான் மோட்டல் போடுவாங்கன்னு நினச்சிட்டு, ஏன்னா நான் 7:30 மணிக்கு பஸ்ஸில் ஏறினது இல்லையா, இங்கே வர்றதுக்கே 3 மணி நேரம் ஆகிடுச்சு. அடுத்து விக்ரவாண்டிக்கு வந்து ஒரு 1.5 மணி நேரம், 1.5 மணி நேரம் இல்லை 1.25 மணி நேரம் ஆகும் இப்போல்லாம் எஸ்சிடிசியில். அப்படி கணக்கு பண்ணாலே பஸ் வந்து நம்மளுக்கு 12 o'clock தான் பிரேக் போடுவாங்கன்னு நினச்சி பார்த்துட்டு இருந்தால் அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க. அதுதான் காமெடி ஆகிடுச்சிது. வண்டி ஆத்தூர் டோலில் வரப்போ வந்து கரெக்டாக 11:23. பஸ்ஸு ஸ்பீடு 75 to 75லேயே போயிட்டே இருந்தாங்க. இந்த ஆவடி சர்வீஸ் வந்து நிறைய அங்கே உள்ள போலீஸ்காரங்களுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கரெக்டாக அவங்க டியூட்டி முடிச்சுட்டு வண்டி வந்து சவுத்தில் எங்கேயாவது அவங்களுக்கு டியூட்டி இருந்துச்சுன்னா இந்த சர்வீஸில் கரெக்டாக போயிடுறாங்க. அதே மாதிரி ஃப்ரைடே ஊருக்கு போகிறவங்களுக்கும் இப்போ ஆக்சுவலாக ஆவடி வந்து செம்ம பெரிய ஹப் ஆகிடுச்சு. என்னன்னா வண்டி விக்ரவாண்டியில் தான் கேண்டீன் போடுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் வண்டி 1:05க்கு வண்டி வந்து உளுந்தூர்பேட்டைக்கிட்ட வந்து மோட்டல் போட்டாங்க. ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. 7:30 மணிக்கு வண்டி எடுத்து வண்டி 1:05லேருந்து 1:30 மணி வரைக்கும் பிரேக்கு. விழுப்புரம் ஆக்சுவலாக வண்டி வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகலை, பட் ஊருக்குள்ளே வழியாக தான் வந்தது. ஏன் அப்படி வந்ததுன்னு தெரியல. வண்டி வந்து கரெக்டாக 3:45க்கு திருச்சி வந்துச்சு. ஆக்சுவலாக ஃப்ரைடே வண்டி எல்லா பஸ்ஸும் ஃபுல்லாக போச்சு. நானும் அதை பார்த்து பஸ் வந்து திருச்சி எல்லாம் போகாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் திருநெல்வேலியில் இறங்கினவங்க ஒரு ஆவடியில் ஏறினவங்க ஒரு 4 பேர் வந்து திருச்சி டிக்கெட் இருந்தாங்க. போலீஸ்ன்னு நினைக்கிறவங்க. அவங்க இறங்கிட்டு சரி அவங்களையும் பேசஞ்சர்ஸ் எல்லாம் திருப்பி ஏற்றிட்டு பஸ்ஸு கிளம்பிடுச்சு. ஒரு 4:45 வண்டி கிளம்பிடுச்சு திருப்பி. பஸ்ஸில் வந்து ஒரே ஒரு கஷ்டமான விஷயம் என்னென்னா, வண்டி வந்து ஆவடியில் ஏறி 7:30 மணிக்கு ஏறி கரெக்டாக 3, 5, 10:30,
6 மணி நேரம் கழித்து தான் பிரேக்குன்றது வந்து உளுந்தூர்பேட்டைக்கிட்ட வேண்டி தான் வண்டி பிரேக் போட்டாங்க. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது கொஞ்சம் குயிக்காகவே பிரேக் போட்டிருந்தா நல்லாயிருக்கும். நான் வேறு பார்சல் வந்து இங்கே வச்சே வாங்கிட்டேன், அப்படியிலே வாங்கிட்டேன். அதுவும் எப்படா நிப்பாட்டுவாங்கன்னு பார்த்து வண்டியை வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து உளுந்தூர்பேட்டையில் தான் நிப்பாட்டினாங்க. அது ஏன் இப்போ வந்து அவ்வளோ தூரம் தாண்டி வந்து மோட்டல் போடுறாங்கன்னு தெரில. முன்னாடி கொஞ்ச நாள் வந்து இந்த மாமண்டூரில் அழகாக பிரேக் போட்டுட்டு இருந்தாங்க. நம்ம இப்போ 7:30க்கு அங்கே ஏறினா ஒரு 3 ஹவர்ஸ் கணக்கு பண்ணி நம்மளுக்கு பிரேக் முதல்லே வந்துடும். நல்லா இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல, என்னன்னு தெரியல. கரெக்டாக 6:10க்கு வண்டி வந்து மாட்டுத்தாவணிக்கு வந்துடுச்சு. வண்டி இங்கே ஆக்சுவலாக வழக்கமாக திருநெல்வேலி எஸ்சிடிசி இப்போ வந்துச்சுன்னா 15 மினிட்ஸ் வந்து நம்மளுக்கு மாட்டுத்தாவணியில் கரெக்டாக காலையில் வந்து ஒரு பிரேக் டைம் மாதிரி இவங்க மோஸ்ட்டாக இங்கேயே எடுத்துருவாங்க. என்டிசி திருப்பூர் வண்டி 2 மணிக்கு திருப்பூரில் கிளம்புற வண்டி வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்குது. அதோட டைம் வந்து 6:45 மதுரையிலேருந்து. சரி, மாட்டுத்தாவணியில் இறங்கி டீயை போட்டு திருநெல்வேலி எஸ்சிடிசி மற்ற எல்லா வண்டியும் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சு காலையில். யூஸ்வலாக நான் வந்து கட் பண்ணாலும் மோஸ்ட்டாக வந்து வீட்டிலேருந்து நான் 6:30 கிளம்பி கிளம்பாக்கம்லேருந்து 9:30க்கு பஸ் ஏறினாலும் 6 o'clock 5:30 to 6 o'clock தான் நான் வருவேன். கொஞ்சம் நேரம் அங்கே நின்னதில் மாட்டுத்தாவணியில் கொஞ்சம் நேரம் ஃபேனிங் பண்ணிவிட்டு பிபிஆர்லாம் கிளம்பி போகுது. இப்போ கொஞ்ச நாளாக நானும் நோட் பண்ணுறேன், பிஆர்சி பிபிஆர் அதுக்கப்புறம் கேடிசி பிபிஆர் எல்லாமே வந்து அந்த BS6 வந்து 80லேருந்து ஸ்பீடை அன்லாக் பண்ணி வச்சுருக்காங்க போல். ஏன்னா அறந்தாங்கி பஸ்ஸு சில பஸ்ஸு வந்து 85 எல்லாம் போச்சுது நான் போகும்போது. அதுவும் கேடிசி பிபிஆர்லாம் இப்போ வந்து 2.25 மணி நேரம் 2.40 hours அந்த மாதிரிலாம் போகுது. BS6 80 லாக்கெல்லாம் மேக்ஸிமம் வச்சுருந்தாலும் அந்த டைம் அச்சீவ் பண்ண முடியாது. இந்த ஸ்ட்ரெச்சில் வந்து முன்னாடி ஸ்பீடாக போயிட்டு இருந்ததில் வந்து இப்போ ஸ்பீடாக போகாத ஒரே பிபிஆர் வந்து இப்போ என்டிசி தான். மேக்ஸிமம் வண்டியை 80s தான் வச்சுருக்காங்க. என்னென்னு தெரில. காலையில் ப்ரைவேட் பஸ்ஸஸ் எல்லாம் வந்து மாட்டுத்தாவணியில் நின்று பார்த்துட்டு இருக்கிறது வந்து அருமையாக இருந்துச்சு. வண்டியும் நானும் நல்லா கரெக்டாக 9:30 எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுருந்தேன் திருநெல்வேலி ரீச் ஆகிறதுக்கு. பார்ப்போம் எத்தனை மணிக்கு ரீச் ஆகுறாங்கன்னு போக சொல்கிறேன். 6:35க்கு கரெக்டாக மாட்டுத்தாவணியில் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வண்டி ஒரு 25 நிமிஷம் பிரேக் கழிச்சு கரெக்டாக திருமங்கலம் ரோட்டில் வண்டி வந்து 7:05க்கு என்ட்ரி ஆச்சு. வண்டி நல்ல ஸ்பீடு. ஆக்சுவலாக வந்து இந்த சர்வீஸை வந்து திருவள்ளூர்லேருந்து எடுக்கிற பஸ்ஸை வந்து 5:45 டைமு. அந்த வண்டி வீக்கெண்டில் மட்டும்தான் ஓடுது. இப்படி ஒரு சர்வீஸை வந்து ஆவடிக்கு ரெகுலராக ஓட்டுறதுக்கு திருவள்ளூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆவடி வந்து கிளம்பாக்கம் வந்து ஓட்டினாலே பேசஞ்சர்ஸ் நல்லபடியாக வருவாங்க. 7:15க்கு வண்டி வந்து திருமங்கலம் வந்துடுச்சு. அந்த ரூட்டை வந்து எஸ்சிடிசி வேணால் ட்ரை பண்ணலாம். வீக்கெண்டில் மட்டும் ஆவடி வந்து ஒரு எக்ஸ்ட்ரா சர்வீஸ் ஒன்று போட்டுட்டு மற்ற மாதிரி நேரத்தில் வந்து திருவள்ளூர்லேருந்து எடுத்து இந்த செகண்ட் சர்வீஸை வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணாங்கன்னா உண்மையிலே நல்லாயிருக்கும். ஏன்னா திருவள்ளூர்லேருந்து அந்த ஸ்டேஷன்லேருந்து திருநெல்வேலி அதுக்கடுத்து இந்த நெம்லிச்சேரி பட்டாபிராம் இங்கேருந்துலாம் பாயிண்ட்லாம் போட்டால் இன்னும் செம்மையாக புக்கிங் ஏறி இருக்கும். பைபாஸ் வந்து கரெக்டாக அந்த 75 to 80லே வண்டி நார்மலாக போயிட்டே தான் இருந்தாங்க. நம்ம வண்டி மோஸ்ட்டாக யாரையும் ஓவர்டேக் பண்ணல. விஎஸ்டிசியில் ஒரு 2 பஸ்ஸஸை ஓவர்டேக் பண்ணிச்சு. மற்றபடி நம்ம பஸ்ஸஸை தான் எல்லோரும் ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க. விருதுநகர் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கு வண்டி. விருதுநகர் வரும்போது கரெக்டாக ஒரு 8 o'clock அந்த மாதிரி வந்தாங்க. 7:30க்கு எடுத்துகிட்டு விருதுநகருக்கே இப்போ வந்து ஆவடியிலேருந்து 12.5 மணி நேரம் கணக்கில் வந்திருக்கு. அங்கே 8:10க்கு வந்து பஸ் வந்து சாத்தூர் டோல்கேட்டை தாண்டிடுச்சு. ஸ்பீடு கொஞ்சம் கூட வந்து விழுப்புரம் திருச்சி என்ட்ரி போடாமல் ஸ்கிப் பண்ணி வந்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். 8:35 பக்கம் வண்டி வந்து கோவில்பட்டி வந்துடுச்சு. கோவில்பட்டியில் இறக்கிட்டு அடுத்து 5 minutesல வண்டி கிளம்பிட்டாங்க 8:40க்கெல்லாம். வண்டியும் அதுக்கப்புறமா நல்லா இதுவாக போயிட்டு இருந்தாங்க. வண்டி வீக் டேஸில் மட்டும் விழுப்புரம் திருச்சி என்ட்ரி போட்டு மற்ற நாளெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரீமியம் சர்வீஸாக மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும். அந்த திருவள்ளூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற பஸ்ஸை ஆவடி வழியாக ஆப்ரேட் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். கீழம்பாக்கம் போட்டால், ஏன்னா இங்கேயே ஒரு திருவள்ளூர்லேருந்து ஒரு 5-7 சீட்டு, ஆவடியிலேருந்து ஒரு 10 சீட்னாலே வண்டி ஃபுல்லாகிடும். போகிற வழியில் அவங்க பாசிங்லலாம் சூப்பராக போவாங்க. அது மட்டும் கொஞ்சம் எஸ்சிடிசி ட்ரை பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பார்ப்போம் போக போக எப்படி போகுதுன்னு சொல்லிவிட்டு. நான் ஃபஸ்ட்டு ஆவடி சர்வீஸை செக் பண்ணும்போது 7:30 சர்வீஸ் தான் வந்து சீட்டு ஸ்லீப்பர்னு நினச்சிட்ருந்தேன். ஏன்னா சீட்டு ஸ்லீப்பராக இருந்தால் அதில் வந்து அந்த சிங்கிள் சீட்டில் உட்காந்து போகிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு 7:30 சர்வீஸ் தான் அந்த சர்வீஸுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து பார்த்தா நம்மளுக்கு 6:45 வந்து கிளம்பிடுது. 3 சர்வீஸையும் வந்து சீட்டு ஸ்லீப்பர் ஆப்ரேட் பண்ணுறதுலாம் வந்து செம பெரிய விஷயம். ஆக்சுவலாக ஆவடி சர்வீஸோட ஆரிஜின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிசி சர்வீஸ் வந்து முன்னாடி சென்னைக்கு ஓட்டிகிட்டு இருக்கும்போது ராஜபாளையம் டு ஆவடின்னு ஒரு பஸ்ஸை ஓட்டிகிட்டு இருந்தாங்க.
அந்த பஸ்ஸு தான் லேட்டரான் வந்து 300 கிலோமீட்டர் உள்ள எஸ்சிடிசி கிட்ட ஷிஃப்ட் ஆகும்போது வண்டி செங்கோட்டை டிப்போ கிட்ட போச்சு. அதான் வண்டி வந்து செங்கோட்டையில் வந்து ரொம்ப ஏர்லியாக கிளம்பும். 5:30க்கே வண்டி வந்து 2:30 மணிக்கே தென்காசியிலேருந்து எக்ஸிட் ஆகிடும். ஏன்னா அந்த வண்டி வந்து ராஜபாளையம் டைமிங்கை கனெக்ட் பண்ணி ஷார்ப்பாக 9:10க்கு நம்ம கயத்தா டோல்கேட் வந்துச்சு. ஸோ எல்லா என்ட்ரி டைமிங்கும் பார்த்துட்டு இப்படி பார்க்குறதுக்கு வண்டி நார்மலான கவர்மெண்ட் பஸ் டைமிங்கில் தான் வந்திருக்கு. ஒன்றும் குறை சொல்கிற விஷயம் மாதிரிலாம் இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, வண்டி கைத்தார்கிட்ட கரெக்டாக ஸ்லோ பண்ண போது பார்த்தப்போ நானும் மோட்டரில் ஒரு நிமிஷம் போட்டுருவாங்களோன்னு நினச்சேன். பட்டு ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிட்டோம். இது பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து 14 ஹவர்ஸ் ஜர்னிக்கிட்டே ஆகிடுது. இது வந்து ஆல்ரெடி இவங்க திருவள்ளூர்லேருந்து எடுக்கிற திருநெல்வேலி சர்வீஸும் 14.5 மணி நேரம் தான் ஓட்டுறாங்க. இப்படி ஓட்டினா வண்டி வந்து வீக் டேஸில் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பேசஞ்சர்ஸோடு ஓடும். அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இவ்வளோ தூரத்துலேருந்து வந்து அவங்க திருநெல்வேலி டிப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக என்னென்னவோ பண்ணுறாங்க. இப்போ திருநெல்வேலி கனெக்ஷன் பண்ண வேண்டிய சென்னையில் உள்ள ஒரே ஒரு சர்வீஸ் வந்து மாதாவரம் சைடு தான் நினைக்கிறேன். மாதாவரமும் திருவொற்றியூரும். அங்கேருந்தும் திருநெல்வேலியிலேருந்து ஆல்ரெடி நாகர்கோவில் எஸ்சிடிசிக்கு வந்து புக்கிங் இருக்குது, திருநெல்வேலி டு திருவொற்றியூர். அதனால் அது பண்ண மாட்டாங்க. மாதாவரத்துக்கும் ஒரு செப்பரேட் சர்வீஸாக போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். டோட்டலாக கரெக்டாக 9:30க்கு இங்கே வந்தாச்சு. திருநெல்வேலி என்ட்ரி போட்டாச்சு. இது வரைக்குமே 14 மணி நேரம் ஆகிடுச்சு. கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து 10:45 11.25 மணி நேரம் வித் ஆல் என்ட்ரிஸ்லேயும் அந்தளவுக்கு திருச்சியில் மதுரை மட்டும்தான் 25 மினிட்ஸ் வெயிட்டிங் டைமு. மற்றபடி ஒரே ஒரு மோட்டல் பிரேக் தான். விழுப்புரமும் உள்ளே என்ட்ரி போடல. எல்லாத்தையும் கணக்கு பண்ணால் கொஞ்சம் டைம் மேனேஜ் பண்ணி வந்திருந்தாங்கன்னா 8:30க்கே ரீச் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கலாம். பட் ஆனால் என்ட்ரி டைமில் வந்து ரொம்ப கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. பாவம், போக போக சர்வீஸ் எப்படி போகுதுன்னு. கரெக்டாக நம்மளுக்கு வந்து 14.25 மணி நேரத்தில் வண்டி திருநெல்வேலிக்கே வந்துடுச்சு. புஷ்பேக்கெல்லாம் நல்லா ஒர்க் ஆச்சு. வண்டி க்ரூஸ் பிஹேவியரும் நல்லா தான். எல்லாருக்கிட்டையும் யாராவது ரெஸ்ட் ரூம் கேட்டாலும் 1-2 பேர் கேட்டாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கிட்டையும் நல்லா தான் பிஹேவ் பண்ணாங்க. திருநெல்வேலி எஸ்சிடிசி டிப்போ ஒரு காலத்தில் பஸ்ஸஸ் எல்லாம் வந்து 8 மணிக்கு மேலே நம்ம ரீச் ஆனாலே கடுப்பாக இருக்கும். இப்போல்லாம் எந்த பஸ்ஸில் வந்தாலும் ரீச்சிங் டைமே நம்மளுக்கு கவர்மெண்ட் பஸ்ஸில் மோஸ்ட்டாக 8 மணிக்கு மேலே ஆகிடுது. கோயம்பேட்டில் ஓட்டும்போது எல்லோரும் கரெக்டாக 12 ஹவர்ஸ்க்குள்ளே ஓட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ கீழம்பாக்கம் வந்து 12 ஹவர்ஸ் மேலே தான் ஆகுது. இதையும் கொஞ்சம் டைமிங்கில் மட்டும் எஸ்சிடிசி கொஞ்சம் நல்லபடியாக சர்வீஸை கொடுத்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஷார்ப்பாக நான் 9:45க்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. கரெக்டாக 12 மணி நேரம் கீழம்பாக்கத்துலேருந்து. கோயம்புத்தூர் ஸ்பெஷலு முடுமலை பழனி வர்ற வண்டி, கோயம்புத்தூர் பழனி வர்ற வண்டி. பழனி ரூட்டில் பொள்ளாச்சி ரூட்டில் தான் பஸ் இல்லை நம்மளுக்கு கோயம்புத்தூருக்கு. இப்போ சர்வீஸ் நாகர்கோவிலேருந்து திருநெல்வேலியிலேருந்தும் சிடிசியோ என்டிசியோ கேடிசியோ போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ 14.25 மணி நேரம் ஜேர்னி. கொஞ்சம் 1 மணி நேரம் ஜேர்னி டைமில் ஏதாவது கம்மியாச்சுன்னா நல்லாயிருக்கும். பக்கத்தில் வந்து திருநெல்வேலியிலேருந்து காலைல 10 மணிக்கு கிளம்புற எஸ்சிடிசி ஏசி இது ஒன்று. இன்னொரு பஸ் வந்து இது 1 டிப்போ. இன்னொரு சர்வீஸ் வந்து 2 டிப்போ. அது 11 மணிக்கு கிளம்பும். ரெண்டும் 12 ஹவர்ஸ் ரன்னிங் டைம் வண்டி. ஆல் என்ட்ரி எல்லா என்ட்ரியும் போட்டு 12 மணி நேரத்தில் முடிப்பாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.